நான் வந்த உடனே சொன்னேன் 71 எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா குடிக்க தண்ணீர் கொண்டு வருவேன்னு சொன்னேன். 2 வருஷத்துல பாலாத்திலிருந்து தண்ணி கொடுத்தோம். ஆனா பாலாறு இப்போ தோல் சாப் தண்ணி விட்டு அது குடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் உங்களோட ஊர்ல தான் ஸ்டாலினை கூட்டின்னு வந்து அப்ப அவர் மந்தி வச்சு காவேரி தண்ணியை கொண்டு வருவேன்னு சொன்னேன். ஆகையினால நீங்க ஒரு காலத்து உப்பு தண்ணி குடிச்சவங்க, அதுக்கப்புறம் பாலாத்து தண்ணி குடிச்சவங்க, இன்னைக்கு மேட்டூர் டேம்லேருந்து வர்ற காவேரி தண்ணீரை காட்பாடில் இருக்கிறவன் குடிக்கிறான்னு சொன்னா அது என்னுடைய சாதனை தான். இது யாரும் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய சாதனைகள் இருக்கு தொகுதியை பொறுத்தவரை. ஆகையினால ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்து செய்யக்கூடியவர்கள். காரணம், நம்ம ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு திருப்பி நாம் செய்யணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில. நீங்க பார்த்துருக்கீங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு 50 வருஷம் கூட ஆகி போச்சு நினைக்கலாம். அன்னையிலிருந்து இன்னைய வரை இந்த தொகுதியுடைய மேம்பாட்டுக்கு யாருக்கும் கலைக்காமல் உழைத்து காட்டியிருக்கேன். இவ்வளவு போய் மிச்சமா போர் அடிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இப்ப கழிஞ்சூர் ஏரியும் காட்பாடு ஏரியும் ஒன்னாக்கி மிகப்பெரிய சுற்றுலா தலமாக்கி இருக்கிறேன். போட்டு விட போறேன். யார் வேணா போய் ஜாலியா போட்டு விட்டுட்டு வரலாம். ஆக எந்த வேண்டுமோ செய்யணுமோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன். எத்தனையோ ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் செய்திருக்கிறோம். எந்த பிரிட்ஜான காட்பாடி பிரிட்ஜ் ஒரு காலத்தில் ஊஞ்சல் ஆடும். அந்த ஊஞ்சல் ஆடுற பிரிட்ஜை பற்றி மாற்றி அமைச்சிருக்கேன். ஆக எந்த பிரிட்ஜுகள் கட்டாலும் சரி, எது கட்டாலும் சரி, நம்மளுடைய தொகுதி எந்த தொகுதி ஒரு சவால் விடுறேன். இன்னைக்கு எல்லா தொகுதியாவது என்னுடைய தொகுதியை விட அதிகமான பண்ணிருக்கான்னு சொல்றது பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப நாளைக்கு அதே மாதிரிதான் பொன்னையில ஒருத்தர் பாம்பு கட்டிச்சுன்னா அடுக்குமாரி ஆஸ்பத்திரி போறவெல்லாம் அவன் குணமாயிடுவான். எனவே அதுக்காக ஒரு ஆஸ்பத்திரி கட்டி இப்ப அதே இடத்த சேர்க்கால் கொண்டு வச்சிருக்கேன். அதுவும் 60 பெட்டு, 100 பெட்டு கேட்டேன், 60 கொடுத்துருக்காங்க. 3 மாசம் 100 பெட் ஆயிடும். எல்லா விதமான சௌகரியம் இருக்கு. ஆபரேஷன் பண்றதுல இருந்து ஐஎஸ்டி என்னென்ன இருக்கோ அது ஆர்ட் டைரக்டர், டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் டாக்டர் போட்டிருக்கோம். 3-4 நர்ஸுகள் போட்டிருக்கோம். 5 நர்ஸுகள் வேற எங்கேயும் கூட கிடையாது. ஒரே நாளா பக்கம் கூட வச்சுது. ஆகையினால ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்து செய்யக்கூடியவர்கள். காரணம், நம்ம ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு திருப்பி நாம் செய்யணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில. நீங்க பார்த்துருக்கீங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு 50 வருஷம் கூட ஆகி போச்சு நினைக்கிறோம். அன்னையிலிருந்து இன்னைய வரை இந்த தொகுதியுடைய மேம்பாட்டுக்கு யாருக்கும் கலைக்காமல் உழைத்து காட்டியிருக்கேன்.